வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. செலிபன் திட்டம், ஜெர்மனியின் மின்னல் கனவு. போர் தொடங்கிவிட்டது. ஆனால் ஜெர்மனி இன்னும் கத்தியை உயர்த்தவில்லை. ஆனாலும் அவர்கள் கையில் படைக்கலத்தின் பேர் அழிவை உருவாக்க தக்கதொரு திட்டத்தை வைத்துக்கொண்டு இருந்தனர். ஜெர்மனியின் மிகப்பெரிய பயம் இரு முனைகளில் போர். ஒரே நேரத்தில் இரண்டு பெரிய வலிமைகள், மேற்கில் பிரான்ஸ், கிழக்கில் ரஷ்யா. ஜெர்மனி அறிந்து கொண்டது, இருவரையும் சேர்ந்து எதிர்கொண்டால் தங்களது தோல்வி உறுதி. அப்போதுதான் ஜெர்மனியின் இராணுவ தந்தை ஆல்ஃபிரட் வான் செலிபன் வரலாற்றின் மிக பெரும் இராணுவ திட்டத்தை உருவாக்கினார். அதுதான் செலிபன் திட்டம். இந்த திட்டத்தின் முதுகெலும்பு முரணான தைரியம். செலிபன் சொன்னார், ரஷ்யா படைகளை முறியடிக்க நேரம் எடுக்கும். ஆனால் பிரான்ஸ், நாங்கள் ஒரு மின்னல் தாக்குதலில் அதனை அடித்துவிட்டால் 6 வாரங்களில் அது அடங்கிவிடும். அந்த 6 வார கனவு உலக வரலாற்றை தலைகீழாக மாற்றியது. செலிபன் பிளான் என்ன? முதலில் பிரான்ஸை வீழ்த்துவது. ஆனால் எப்படி? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிரான்ஸ் ஜெர்மனி எல்லை பெரும் கோட்டைகளால் நிரம்பி இருந்தது. அதை உடைத்தால் நேரம் அதிகம் பிடிக்கும். அதனால் பெல்ஜியம் வழியாக நுழைவதே அந்த திட்டம். பெல்ஜியம் ஒரு சமாதான நாடு, போரின் பக்கமே செல்லாத நாடு. ஆனால் அதன் எல்லை பிரான்சின் பாதுகாப்புக்கு உட்பட்டது. செலிபன் சொன்னார், அங்கே திடீரென்று நாம் நுழைந்தால் பிரான்ஸ் ஆயத்தமில்லாமல் நம்மிடம் விழுந்துவிடும். பிறகு திடீர் திருப்பு, ரஷ்யாவை சமாளித்தல். பிரான்ஸ் வீழ்ந்ததும் ஜெர்மனி கிழக்கு முனைக்கு ஓடும். ரஷ்யா வரும் வரை ஜெர்மனி ஆயத்தமாக நிற்கும். இந்த ஒரே தந்திரம் ஜெர்மனியின் கணக்கில் போரில் முழு ஆதிக்கத்தை அளிக்கும். ஆனால் ஒரு காகித பிளான் வரைபடத்தில் வெல்லுமே தவிர உண்மையான போர்க்களத்தில் அதன் முடிவு வேறு விதமாக எழுதப்படுகின்றது. முதல் தவறு, பெல்ஜியம் எதிர்ப்பு. ஜெர்மனி நினைத்தது பெல்ஜியம் ஒரே நாளில் சரிந்துவிடும் என்று. ஆனால் பெல்ஜியம் வீரர்கள் எதிர்பார்த்ததை விட புதர் போல எழுந்து போராடினார்கள். அந்த சில நாட்கள் தாமதம் போரின் போக்கினையே மாற்றிய சிறியதொரு ஸ்பார்க். இரண்டாம் விளைவு, பிரிட்டன் போரில் குதித்தது. பெல்ஜியத்தின் நடுநிலை உடைக்கப்பட்டதால் பிரிட்டன் தனது தீர்மானமான இரும்பு கதவை திறந்தது. பெல்ஜியத்தை எவரும் தொடக்கூடாது என்ற பிரிட்டனின் இந்த ஒரு முடிவு ஜெர்மனியை நேரடியாக உலகின் மிகப்பெரிய கடல் சக்தியான பிரிட்டனையே எதிர்க்க வைத்தது. மூன்றாம் எதிர்ப்பு, பிரான்ஸ் சரிந்து போகவில்லை. ஜெர்மனி பாரிஸ் நோக்கி விரைந்தது. ஆனால் பிரான்ஸ் ஒரு விந்தை செய்தது. டாக்சிகளில் படைகளை கொண்டு வந்து மான் போரில் ஜெர்மனியை தடுத்தது. இதுவே வரலாறு. பாரிஸ் டாக்சிகள் உலகப் போரை தடுத்த நாள். ஜெர்மனியின் மின்னல் வெற்றி அன்று இரவிலே மண்ணில் புதைந்து போனது. நான்காம் விளைவு, அகழிப்போர் பிறப்பு. செலிபன் திட்டம் 1 மாதத்தில் வெல்ல வேண்டும் என்று சொன்னது. ஆனால் அது தோல்வியுற்றதால் படைகள் இருபுறமும் அகழிகள் தோண்டி ஆண்டு கணக்கில் நீண்டதொரு நரகப் போருக்கு ஐரோப்பா சிக்கிக்கொண்டது. செலிபன் திட்டம் வரைபடத்தில் வெற்றி, நிஜத்தில் அது ஒரு நரகம். ஒரு மின்னல் தாக்குதலின் விளைவு நிலத்தடி கல்லறைகளாக மாறியது. இது ஒரு திட்டத்தின் தோல்வி அல்ல, அது மனித பெருமையின் சரிவு. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.